மீண்டும் ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். இறையேசுவில் அன்பானவர்களே, இன்று உங்களோடு சேர்ந்து நான் தியானிக்கவிருக்கிற மைய கருத்து, ஏன் தவக்காலம்? தவக்காலம் எதற்காக அனுசரிக்கப்பட வேண்டும்? ஏன் இந்த 40 நாள் என்கிற சிந்தனை தான். இது இன்னும் பல மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த கருத்தை நான் பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, நோன்பே தேவையில்லை என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள். எங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோன்பிருக்க சொன்னார் என்று கேட்கிறார்கள். தவக்காலம் என்பது கத்தோலிக்க திரு அவை கண்டுபிடித்த ஒரு காலம் என்று சொல்லுகிறார்கள். 40 நாள் என்பது நமக்கானது அல்ல, அது யூதர்களுக்குரியது என்றும் சொல்லுகிறார்கள். இப்படியாக பல காரணங்களை அடுக்கி எதற்காக இந்த தவக்காலம் அனுசரிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அன்பானவர்களே, இறை வார்த்தையிலிருந்து ஏன் இந்த 40 நாள், எதற்காக இந்த தவக்காலம் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தயாரா இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமே வரலையே. எல்லாரும் கை தூக்குறீங்க, ஆனால் சத்தம் வரல. கொஞ்சம் பரவாயில்லை. சரி, நம்ம விவிலியத்தின் பார்வையிலே இதை முதல்ல எடுத்துட்டு போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம், எளிமையாக புரியும். எசேக்கியேல் 4வது அதிகாரம் 4லிருந்து 6 வசனங்கள். நான் உங்களை வாசிக்க சொல்ல போகிறதில்ல, ஆனால் உங்கள் கவனம் இருந்தால் போதும், கவனிச்சா மட்டும் போதும். எசேக்கியேல் 4:4லிருந்து 6. யாவே கடவுள் எசேக்கியேல் இறைவாக்கினரை அழைத்து, எசேக்கியேல், நீ இப்படி ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று ஒரு செயலை செய்ய சொல்லுகிறார். என்ன செயல் அப்படின்னா, நீ எல்லா மக்களும் பார்க்கும்படி ஒரு இடத்திற்கு சென்று அவர்கள் கண் முன்பாக நீ இடப்பக்கமாய் படுத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இடப்பக்கமாய் படுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்பார்கள். அதற்கு நீ, இஸ்ரவேல் மக்களினுடைய பாவத்தை நான் என்மேல் சுமத்திக் கொள்கிறேன், அவர்களுடைய பாவத்தை என்மேல் சுமத்திக் கொள்கிறேன் என்று அவர்களுக்கு சொல். அதுவும் எத்தனை நாட்கள் தெரியுமா? 390 நாட்கள் நீ இடப்பக்கமாய் படுக்க வேண்டும். நம்ம அப்படி படுத்தா என்ன ஆகும்? ஒரு பக்கம் கை காலெல்லாம் போயிடும். எத்தனை நாள்? 390 நாள் இடப்பக்கமாய் படுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் 390 நாள் தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் எனக்கு எதிராக 390 ஆண்டுகள் பாவம் செய்தார்கள். ஆகவே ஓர் ஆண்டுக்கு ஒரு நாள் என்று 390 ஆண்டுகள் நீ இடப்பக்கமாய் படுக்க வேண்டும். படுத்து முடித்த பிறகு இந்த 390 நாளை நீ நிறைவு செய்த பின் வலப்பக்கமாய் படுக்க வேண்டும். இது யூதா மக்களின் பாவத்திற்காக, அவர்களுடைய பாவத்திற்காக நீ 40 நாள் படுக்க வேண்டும் வலப்பக்கம். ஏனென்றால் அவர்கள் எனக்கு எதிராக 40 ஆண்டுகள் பாவம் செய்தார்கள். ஆகவே இஸ்ரவேல் யூதா மக்களின் பாவத்தை நீ உன்மீது சுமத்திக்கொள் என்று யாவே கடவுள் கட்டளை கொடுக்கிறார். இந்த எடுத்துக்காட்டு அந்த எண்ணிக்கைக்காக ஒரு எடுத்துக்காட்டு. மனசுல வச்சுக்கோங்க. 390 வருஷம் அவங்க செஞ்ச பாவத்துக்காக 390 நாள் இடப்பக்கம் படுத்தார். 40 வருடம் யூதா மக்கள் செய்த பாவத்திற்காக 40 நாள் வலப்பக்கம் படுத்தார். அன்பானவர்களே, நாம் மோசேயின் காலத்திற்கு செல்வோம். நான் இப்பொழுது சொல்ல போகிற கருத்து எண்ணிக்கை 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. எண்ணிக்கை 13, 14. முதல்ல எண்ணிக்கை 13. அதுல என்ன போட்டிருக்கு? தொடக்கத்தில் எண்ணிக்கை 13 முதல் வசனத்தில்
யாவே கடவுள் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுப்பார். மோசே, 12 குலத்திலிருந்து ஒரு நபரை நீ தேர்ந்தெடுப்பாய். அந்த ஒவ்வொரு நபரையும் கூட்டாக 12 பேரையும் கானான் நாட்டிற்கு அனுப்பி அந்த நாடு எப்படிப்பட்டது என்பதை வேவு பார்த்து வரும்படி அவர்களுக்கு நீர் ஒரு பணியை கொடுப்பாய் என்று சொல்வார். ஒரு குலத்திலிருந்து ஒருத்தர், மொத்தம் 12 பேர், 12 குலம். எங்க அனுப்புறாங்க? கானான் நாட்டுக்கு வேவு பார்க்க அனுப்புறார். அவங்க வேவு பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாவே கடவுள் என்ன சொல்றாரு? அந்த நாடு பாலும் தேனும் ஓடுகிற நாடு. அந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று பல தலைமுறைகளை அந்த நாடு காணப்போகிறது இல்லையா? அந்த நாட்டிலே நீங்கள் செழிப்பாய் வளர்வீர்கள் என்று ஏற்கனவே அந்த நாட்டை குறித்து யாவே கடவுள் சொல்லிவிட்டார். ஆனாலும் வேவு பார்க்கும்படி 12 பேரை அனுப்ப சொல்லுகிறார் ஆண்டவர். 12 பேர் போறாங்க. வேவு பார்த்துட்டு திரும்பி வந்து ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. ரிப்போர்ட் கொடுக்கும்போது 12 பேர்ல 2 பேரு நாம் உடனே செல்வோம், அந்த நாட்டை ஆக்கிரமித்துக் கொள்வோம், கடவுள் நமக்கு வலிமை அளிப்பார், நாம் அந்த நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வோம் என்று 2 பேர் சொல்றாங்க. பாக்கி 10 பேரு இப்படி சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐயோ, அந்த நாட்டிற்கு போக வேண்டாம், அந்த நாடு மிகவும் மோசமானது, அந்த நாடு தன்னுடைய குடிமக்களையே விழுங்கிவிடும். எப்படி சொல்றாரு? அந்த நாட்டு குடிமக்களையே விழுங்கிவிடும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ பல தலைமுறைகளை இந்த நாட்டில் காண்பாய்னு சொன்னாரு. ஆனா வேவு பார்த்துட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க? அந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்கிவிடும். அது மட்டுமல்ல, அந்த நாட்டிலே நெபீலிமில் இருந்து வந்த ஆனாக்கியர்களை நாங்கள் பார்த்தோம். யாரு? அனாக்கியர்கள். யார் அந்த அனாக்கியர்கள்? கோலியாத்தோட வம்சம். அவர்கள் உயரமாக இருக்கிறார்கள். அவர்கள் முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகள். ஆண்டவருடைய வலிமையின் மீது நம்பிக்கை வைக்காமல் அவர்கள் மனிதரின் பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். புரியுதுங்களா? ஆண்டவரால முடியாதது எதுவுமே இல்ல. ஆனால் இவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சுவதை விட அங்கு அவர்கள் பார்த்த மனிதர்களுக்கு அஞ்சுகிறார்கள். எரேமியா 17:5 வசனம் சொல்கிறது, மனிதரின் பலத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். கவனிச்சிங்களா? மனிதரின் பலத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இந்த 10 பேர் சொல்றாங்க, அங்க இருக்கிறவங்க உயரமா இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி வெட்டுக்கிளிகள் மாதிரி இருக்கிறோம், அதனால அந்த நாட்டுக்கு நாம போக வேண்டாம் என்று பொய் தகவலை சொல்லுகிறார்கள். எப்படி முடிக்குது ரிப்போர்ட்? அந்த நாட்டை குறித்து பொய் தகவலை சொல்லுகிறார்கள். அப்ப 2 பேர் தான் சரியான தகவல் சொன்னாங்க. யார் அந்த 2 பேர் தெரியுமா? யோசுவா, காலேபு. யோசுவா, காலேபு. அவங்க 2 பேர் மட்டும்தான் சரியான ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. பாக்கி 10 பேரும் தவறான பொய் கருத்தை சொன்னதால் ஆண்டவர் இருக்கிறார். பாலைவனத்தில் அவர்கள் சபிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் சபிக்கப்படுகிறது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எண்ணிக்கை 14வது அதிகாரம் 30 34 வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒவ்வொருவனும் இந்த பாலைவனத்தில் செத்து விழும் வரை நீங்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் போக மாட்டீர்கள். அதுவும் கடைசி மனிதன் செத்து விழும் வரை. பிள்ளைகள் சாக மாட்டார்கள். உங்களோடு 40 ஆண்டுகள் துன்புறுவார்கள், ஆனால் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை காண்பார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. நீங்கள் பொய் தகவலை சொன்னதால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உடல் செத்து இந்த பாலைவனத்தில் விழும். உங்கள் பிள்ளைகள் உங்களோடு துன்புறுவார்கள், ஆனால் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை காண்பார்கள். எத்தனை வருஷம் நீங்க துன்புறுவீங்க?
நான் உங்களை அந்த நாட்டை வேவு பார்க்கறதுக்கு 40 நாள் அனுப்புனேன். எத்தனை நாள் அனுப்புனேன்? 40 நாள் நீங்கள் அந்த நாட்டை வேவு பார்த்தீர்கள். ஆகவே ஒரு நாளுக்கு ஒரு ஆண்டு என்று 40 நாளுக்கு 40 வருடம் நீங்கள் இந்த பாலைவனத்தை சுற்றிடுவீர்கள் என்று சபித்தார். இதனாலதான் இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் இருந்தாங்க. ஏன்னா 40 நாள் அவங்க வேவு பார்த்துட்டு வந்து பொய் தகவலை சொன்னதால் ஒரு நாளுக்கு ஒரு வருஷம் என்று ஆண்டவர் அவர்களை சபித்தார். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முதல் விஷயம். இரண்டாவது, மோசேவனுடைய வாழ்வு. மோசேவும் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள போகல இல்லையா? ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் அவரை மன்னிக்கிறார். அதை பற்றி நான் அப்புறம் சொல்றேன். மோசே ஆண்டவர்கிட்ட ஓடி வரார் இல்லையா? ஓடி வந்து மக்களுக்காக தண்ணீர் கேட்பார். ஏன்னா இந்த பாலைவனத்தில் மக்களுக்கு பெரிய பிரச்சனையே, ஆண்டவர் நம்மை விடுவித்து விட்டார், அடிமைத்தனத்திலிருந்து நம்மை கொண்டு வந்து விட்டார், நமக்கு இனிமே சுதந்திரம், மகிழ்ச்சி அப்படிலாம் அவங்க யோசிக்கல. மக்கள் என்ன தெரியுமா யோசிச்சாங்க? முதலா சோறு. முதல் பிரச்சனை என்ன? சோறு இல்லையா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்ப இருக்கிற மக்கள் நிறைய பேர் நம்ம நிறைய நேரம் வெளி உலகத்திற்கும் வெளி காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறந்துவிட்டு உலக காரியங்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கிறோம். அவங்க முதலா என்ன கேட்டாங்க? நாங்க அங்க நல்லா சாப்பிட்டோம், இங்க எங்களுக்கு சாப்பாடே இல்லை, எங்களை கஷ்டப்படுத்துறீங்க. சரின்னு ஆண்டவர் என்ன பண்ண, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். கொடுக்கும்போது சொன்னாரு, டாய் அன்னன்னைக்கு வரும், அன்னன்னைக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுங்க இல்லையா? பார்த்த உடனே அப்படி வாரி கொட்டிக்காதீங்க, அது அடுத்த நாள் இருக்காது, கெட்டுடும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நம்மள மாதிரி ஆச்சே, கிடைச்ச உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க? 2 கூட 3 கூட வாரிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சாங்க. அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அது நல்லா இருந்தது, அடுத்த நாள் அது கெட்டு போச்சு. மறுபடியும் அடுத்த நாள் ஆண்டவர் கொடுத்தாரு. இவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இன்று கொடுக்கிற ஆண்டவர் நாளையும் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா! கவனிச்சிங்களா? நம்ம மைண்ட் அப்படிதான். இவ்வளவு நாள் நம்மளை பராமரிச்சாரு, நாளைக்கும் பராமரிப்பார். இவ்வளவு நாள் நம்மளை பாதுகாத்தாரு, நாளைக்கும் பாதுகாப்பு. அப்படிலாம் இல்லை, புலம்புவோம். நாளைக்கு இல்லையே, நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, அடுத்த வாரம் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏமா இவ்வளவு நாள் பாதுகாத்தாரு, நாளைக்கும் பாதுகாப்பாரு, ஏன் அந்த நம்பிக்கை இல்லை? இவ்வளவு நாள் எனக்கு உணவளித்து இருக்க இடம் கொடுத்து உடை கொடுத்து என்னை பாதுகாத்த ஆண்டவர் நாளையும் பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கை இல்லாம சர்ச்சுக்கு வந்த உடனே, ஆண்டவரே இந்த மாசம் 1 லட்சம் ரூபாய் கடன் ஆண்டவரே. அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? துன்பங்களின் எண்ணிக்கையை நான் அறிவேன். திருப்பாடல் 56:8. உன் துன்பங்களின் எண்ணிக்கையை நான் அறிவேன். என்கிட்ட லிஸ்ட் போடாத இல்லையா? உன் லிஸ்ட் எனக்கு தெரியும்ன்றார். ஆனா அவர்கிட்டே வந்து உட்கார்ந்துக்கிட்டு, ஆண்டவரே உமக்கு தெரியுமா இவ்வளோ பிரச்சனை இல்லையா? அவருக்கு தெரியும், ஆனா அவர் வேற விரும்புறாருன்னு நமக்கு தெரியல. அதான் பிரச்சனை. இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான். சோறு கொடுத்து முடிச்சிட்டார். அடுத்து நம்ம ஆளுங்க, நாங்க எகிப்தில் இருந்தப்போ நல்லா நான்வெஜ் சாப்பிட்டோம். கவனிச்சிங்களா? இப்ப பாருங்க, தவக்காலெல்லாம் உங்களுக்கு புரியும் கொஞ்சம் கொஞ்சமா. நாங்க எகிப்தில் இருக்கும்போது நல்லா நான்வெஜ் சாப்பிட்டோம், இந்த பாலைவனத்தில் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை என்று முணுமுணுத்தார்கள். ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? காடைகளை அனுப்பினார். கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. சிக்கன் கூட உடம்புக்கு கேடுன்னு சொல்லி ஆண்டவர் சிக்கன் கொடுக்கல, என்ன கொடுத்தாரு? காடை. நல்லதுங்க, வாங்கி சாப்பிடுங்க. காடை கொடுத்தார் ஆண்டவர். பார்த்தீங்களா? நான்வெஜ் கேட்டாங்க, நான்வெஜ் கொடுத்துட்டார். ஓகே, அடுத்து நம்ம ஆளுங்களுக்கு அடுத்த பிரச்சனை நீர், தண்ணி இல்லையா? என்ன சொல்லியிருக்கணும்?
ஆண்டவர் நமக்கு உணவு கொடுத்தார், அதுவும் வானத்திலிருந்து பொழிய செய்தார். அன்னன்னைக்கு தேவையான உணவை கொடுத்து கொண்டே இருந்தார். நம்ம நான்வெஜ் கேட்டோம், காடை அனுப்பினார். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தண்ணீர் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல. பார்த்தீங்களா? அந்தோனியார் கோயிலுக்கு வந்து அப்படிதான் வருது. ஏதாவது ஒரு புதுமை நடக்காதா? ஏதாவது செய்ய மாட்டாரா? அவரு செய்வார், அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். நம்ம ஒழுங்கா இருந்தா செய்வார், அவ்வளவுதான், சிம்பிள். நான் வந்து இதெல்லாம் கேட்கணும்னு இல்லை, அவருக்கு பிடிச்சதை நான் செஞ்சா எனக்கு பிடிச்சது அவர் நிறைய. சரிங்களா? எனக்கு இதை கொடு, அதை கொடு, குழந்தை பாக்கியம் கொடு, கல்யாணம் பண்ணி கொடு, வீட்டை கட்டி கொடு. அம்மா, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்கள். ஐயா, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்கள், நிறைவாக கவனித்துக் கொள்வார். ஆனா நமக்கு மைண்ட் அதுல போகாது. எதுல? கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்ய போகாது. எதுல போகும்? இன்னைக்கு போய் இந்த வேண்டுதலை வச்சுட்டு வந்துடணும். அந்தோனியார் கோயில்ல வேண்டுதலை வச்சுட்டு வந்தா பத்தாது. கடவுளுக்கு பிடிச்சதை, கடவுளுக்கு பிரியமானதை செய்யணும் இல்லையா? இந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, முணுமுணுக்கிறாங்க ஆண்டவருக்கு எதிராக, மோசைக்கு எதிராக. விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 1-7 வசனங்கள் இல்லையா? மோசை ஆண்டவர்கிட்ட போறார். ஆண்டவரே, இந்த மக்கள் முணுமுணுக்கிறார்கள், என்னை கல்லால் எறிந்து கொன்று விடுவார்கள் போல இருக்கிறது, தயவு செய்து இவர்களுக்கு எப்படி தண்ணீர் கொடுப்பது? ஆண்டவர் சொன்னாரு, மோசே, நைல் நதியை அடித்தாயே, அந்த கோலை எடுத்துக்கொள், ஆரோனை அழைத்துக்கொள், நான் காட்டுகிற பாறை முன்பாக சொல், அவர்கள் கண் முன்பாக கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை என்று தெரியும் வண்ணம் அந்த பாறையை நீ கையில் வைத்திருக்கிற கோலால் ஒரு முறை அடி. இல்லையா? அவர் சொன்ன மாதிரியே மக்களை கூட்டுறாரு. பாறை இருக்கு, மோசே அங்க போய் நிக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு தண்ணீர் தரும்படியாக இந்த பாறையிலிருந்து தண்ணீர் தரப்போகிறார்னு மக்கள்லாம் பார்க்குறாங்க. பாறையிலிருந்து எப்படியா தண்ணி வரும்? பாறையிலிருந்து எப்படியா தண்ணி வரும்? என்னையா பேசுற நீ? மண்ணை தோண்டாவது ஏதாவது கொஞ்சம் வரும்னு யோசிக்கலாம், அதுல ஒரு லாஜிக் இருக்கு. பாறை அடிச்சா எப்படி தண்ணி வரும்? ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா! ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா! இல்லையா? அந்த கோலால பாறை அடித்தார்கள், தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது, மக்கள் நிறைவாக தண்ணீர் குடித்தார்கள். அந்த இடத்தோட பேரு ரெபிதீம். அந்த இடத்தோட பேரு ரெபிதீம் இல்லையா? முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்தோட பேரு காதேசு. காதேசு. ஜோக் என்னன்னா, இது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல தான், ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். 40 வருஷம் நம்ம ஆளுங்க அங்கேயே தான் சுத்திருக்காங்க இல்லையா? 40 வருஷம் நம்ம ஆளுங்க அங்கேயே தான் சுத்திருக்காங்க இல்லையா? எங்க வராங்க? காதேஸ் வராங்க. ஆண்டவர் சுத்த விட்டார், சொன்னார்ல, அவங்களுக்கு மேப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. காதேஸ்னு ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கதான் மிரியம் இறந்து போறாங்க. மிரியத்தை அங்க புதைக்கிறாங்க, மோசேயுடைய சகோதரி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த இடத்துல மறுபடியும் மக்கள் தண்ணீர் இல்லை என்று ஆண்டவருக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் முணுமுணுக்கிறார்கள். பாத்தீங்களா? என்ன சொல்லணும் இந்த மக்கள்? ஆண்டவர் எங்களுக்கு உணவளித்தார் இல்லையா? இறைச்சி அளித்தார், பாறையிலிருந்து தண்ணீர் அளித்தார், எங்களுக்கு என்ன தேவையோ எங்கள் ஆண்டவர் செய்வார். அப்படிதானங்க சொல்லணும். நம்ம இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிற நம்ம அப்படித்தானே சொல்லணும். போன மாசம் செஞ்சீங்களா ஆண்டவரே, இந்த மாசமும் செய்யுங்க. இல்ல, இந்த மாசமும் செய்வார். செய்யறதுக்காக முன்னாடி நன்றி சொல்லிட்டு போங்க. வந்து போன மாசம் செஞ்சீங்க, இந்த மாசமும் செய்வீங்க, நன்றி, அந்தோனியார் வழியா நன்றி, அப்படி சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு இந்த மாசம் இல்லை அடுத்த மாசமும் செய்யணும், செஞ்சாதான் நீ சாமி, செய்யலைன்னா உன் கோயில் பக்கமே வரமாட்டேன். நோ, இந்த மிரட்டல் வேலையெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டாம். அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என் பாவமே என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, எனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்கிறது. உங்க வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் வரல? பாவம் தான் தடுத்து வச்சிருக்கு.
பாத்தீங்களா? சும்மா மெழுகுவத்தி ஏத்திட்டாலாம் கிடைக்காது. சும்மா மெழுகுவத்தி ஏத்திட்டு பாவ அறிக்கை செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், சும்மா வந்து மாலை போட்டுருவேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. பாவ அறிக்கை செஞ்சா கிடைக்கும். ஏன்னா பைபிள் என்ன போட்டிருக்கு? உன் பாவங்கள் தான் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்திருக்கிறது. அதனாலதான் அந்தோனியாரு அந்த பதுவை மாநகரத்தில் பாவத்தை குறித்து தான் அவர் அதிகமாக பிரசங்கித்தார். அதே அந்தோனியார் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, பாவ அறிக்கை செய்யாமல ஆசீர்வாதம் வராது. புரியுதா? பாவ அறிக்கை செய்யாம அந்தோனியார் கிட்ட வந்து அப்படி ஓசில ஷார்ட்கட்ல வாங்கிட்டு போக முடியாது. ஏன்னா அவர் இந்த உலகத்தில் என்ன போதிச்சாரு? பாவ அறிக்கையை போதித்தார். உன் பாவத்தை அறிக்கையிடு என்று சொன்னார் இல்லையா? இப்ப காதேசுல மறுபடியும் அதே பிரச்சனை. ஆண்டவர் கொடுப்பார்னு நம்பிக்கை இல்லை. இந்த மக்கள் மறுபடியும் முணுமுணுத்தார்கள். மோசேவை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று முயற்சித்தார்கள். மோசே ஓடுறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த மக்கள் மறுபடியும் என்னை கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள் போல இருக்கிறது. மோசே அப்படி ஜெபிச்சிருக்க கூடாது பிரியமானவர்களே. மோசே என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே உம்மால் எல்லாம் நிகழும் என்று எனக்கு தெரியும். இந்த மக்கள் புலம்புகிறார்கள், ஆனால் நீவீர் மிகப்பெரிய அதிசயத்தை செய்கிற கடவுள், நன்றி ஆண்டவரேன்னு மோசே சொல்லியிருக்கணும். மோசே வந்து புலம்புறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த மக்கள் இப்படி செய்யறாங்க. ஆண்டவர் மன்னிச்சிட்டார். மோசே இந்த முறை நான் உனக்கு ஒரு பாறையை காட்டுகிறேன். இந்த முறை என்னது? நான் உனக்கு ஒரு பாறையை காட்டுகிறேன். இஸ்ரவேல் மக்களை அங்கு கூட்டிச் சேர், ஆரோனை உன்னோடு அழைத்துக்கொள், கையில் கோலை எடுத்துக்கொண்டு செல். இந்த முறை மக்கள் நினைப்பார்கள், சென்ற முறை போலவே தன் கையில் இருக்கிற கோலை கொண்டு பாறையில் அடிப்பான், பாறையிலிருந்து தண்ணீர் வரும், மக்கள் திருப்தி அடைவார்கள் என்று நினைப்பார்கள் என்று மக்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த முறை உன் கோலால் பாறையை அடிக்காதே. இந்த முறை உன் கோலால் பாறையை அடிக்காதே. நீ இந்த முறை பாறையோடு பேசு. இந்த முறை பாறையோடு பேசு. நீ பேசினாலே தண்ணீர் வரும். மோசேக்கு ஒரே சந்தோஷம். கிளம்புனாரு, மக்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்தாரு, பாறை முன்னாடி எல்லாரையும் நிக்க வச்சாரு, கையில கோல், பக்கத்துல தன்னுடைய அண்ணன் ஆரோன் நிக்கிறார், கையில கோல் இல்லையா? மக்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு தண்ணீர் தரும்படி எனக்கு கட்டளையிட்டார்னு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு தண்ணீர் தரும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி இருக்கணும். அதை தவிர்த்து விட்டு மோசே என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வர வைக்க எங்களால் முடியும் என்று நினைக்கிறீர்களான்னு சொல்லிட்டார். இந்த பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் தர முடியும், எங்களால் தர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? யாரால தர முடியும்? எங்களால் தர முடியும். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் தருவார்னு சொல்றதை விட்டுட்டு எங்களால் தண்ணீர் தர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு மறந்து போனது. ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, கடவுளுடைய பரிசுத்தத்தை மனிதன் எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் அதிசயம் அற்புதம் செய்ய முடியாது. ஆண்டவர் வல்லமை கொடுத்தாதான் செய்ய முடியும். ஆண்டவரை முன்னிறுத்தணும். இது என்னால் அல்ல, ஆண்டவரால் நிகழ்கிறது என்று சொல்லணும் எப்பவுமே. அப்படி சொல்றவர் தான் மோசே. அன்னைக்கு ஒரு நாள் மோசே என்ன பண்ணிட்டாரு? எங்களால் தண்ணீர் வர வைக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பரிசுத்தத்தை தன் மீது அவர் போட்டுக்கொண்டார். மிஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காட்ஸ் ஹோலினஸ். அதுவே மோசே செய்த பாவம் இல்லையா? இப்படி சொன்னதுனால இறந்து போனார். எப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு மகிமை சேர்க்காமல் தற்பெருமை கொள்ளுகோ அவர்கள் இறை. ஏன்னா சாத்தானை எதிர்க்கணும்னா இறை வசனம் தான். நான் ஒரு முறை சொன்னேன், ஃபாதர் வீட்டுல நிறைய தொல்லை இருக்கு ஃபாதர், ஏதோ போராட்டம் இருக்கு ஃபாதர். நான் சொன்னேன், வீட்டுல சத்தமா பைபிள் வாசிங்க. அந்த சத்தம் எல்லா மூலைகளிலும் எதிரொலிக்கட்டும். ஏனென்றால் இறை வார்த்தை சாத்தானுக்கு எரிச்சலை தரும்.
நீங்கள் தொடர்ந்து சத்தமாய் இறைவார்த்தை வாசித்தால் சாத்தான் உங்கள் இல்லத்தை விட்டு ஓடிவிடுவான் என்று சொன்னேன். எத்தனை பேர் செய்றீங்கன்னு எனக்கு தெரியல இல்லையா? சத்தமா பைபிள் வாசிக்கணும். சினிமா பாட்டு சத்தமா வைக்கிறீங்கல்ல, நியூஸ் சத்தமா வைக்கிறீங்கல்ல, ஆனா இறை வார்த்தை மட்டும் வீட்டுல சத்தமா கேட்கிறதே இல்லை இல்லையா? ஏனென்றால் இறை வார்த்தை எரிச்சலை தரும். மத்தேயு 13வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். விதைப்பவர் ஆண்டவர், விதைதான் இறை வார்த்தை. விதைப்பவர் ஆண்டவர், விதைதான் இறை வார்த்தை. விதைக்கிறவர் செல்லுகிறார். அவர் சென்ற பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன, சில விதைகள் பாறையில் விழுந்தன, சில விதைகள் முற்செடிகளில் விழுந்தன, சில விதைகள் நல்ல நிலத்தில். மற்றதெல்லாம் விட்டுலாம், பாதையில் விழுந்தது மட்டும் பார்க்கலாம். ஏன்னா விதைதான் இறை வார்த்தை, விதைக்கிறவர் ஆண்டவர். விதை விழுந்தவுடன், பாதையில விழுந்தவுடன் சாத்தான் பறவை வடிவில் வந்து அந்த விதையை எடுத்து சென்று விட்டான். சாத்தானுக்கு ஏங்க இறை வார்த்தை மேல அவ்வளவு அக்கறை? சாத்தானுக்கே இறை வார்த்தை மேல அக்கறை? ஏனென்றால் அது உங்கள் உள்ளத்தில் தங்கிவிடக் கூடாது என்பதிலே சாத்தான் கவனமாயிருக்கிறான். வசனம் தங்கிட்டா நாம எளிதா சாத்தானை ஜெயிச்சிடலாம். கைத்தட்டி நன்றி சொல்லுங்க, நல்லா கைத்தட்டுங்க உற்சாகமா. வசனம் தங்கிவிட்டால் யாரை ஜெயிச்சிடலாம்? சாத்தானை ஜெயிச்சிடலாம். அதனால அந்த வசனம் நம் உள்ளத்தில் தங்காதபடி அவன் பார்த்துக் கொள்வான். அதனாலதான் வீட்டுக்கு போன உடனே இன்னமும் ஒரு வசனம் சொன்னார் லேடி, மத்தேயுவா லூக்காவா, போச்சு எடுத்துட்டான். யாரு? இந்த ஊர்ல இருக்கான் பாருங்க சாத்தான், அவன் உள்ள எடுத்துட்டான். அவன் விட மாட்டான். அதனாலதான் நம்ம கவனமா இருக்கணும். மறுபடியும் போய் வாசிக்கணும், மறுபடியும் போய் வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும், அந்த வசனத்தை அடிக்கடி பயன்படுத்தணும். அப்பதான் வசனம் உள்ள தங்கும். இல்ல அவன் எடுத்துருவான், நம்ம அவனை எதிர்க்க முடியாது. இல்லையா? இப்ப நான் கொஞ்ச நேரத்தில் சொல்ல போறேன். சரி, அப்ப வசனம் ரொம்ப முக்கியம் இல்லையா? வசனம் ரொம்ப முக்கியம். மோசேக்கு வசனம் மறந்துருச்சு. மோசே பாறையோடு பேச வேண்டும். அதை விட்டு விட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? கோலை எடுத்து ஒரு முறை அடிச்சிட்டார். கோலை எடுத்து ஒரு முறை அடித்தார். தண்ணி வரல. போன முறை ஒரு முறை அடித்த உடனேயே தண்ணி வந்து விட்டது. இப்ப இந்த முறை ஒரு முறை அடிச்சிட்டாரு, தண்ணி. அப்பவாவது யோசிச்சிருக்கணும், ஐயோ நான் கோலால் பாறையை அடிக்க கூடாது அப்படின்னு இருக்கணும்ல. பாருங்க, வசனம் மைண்ட்ல இல்ல. என்ன பண்ணாரு? மறுபடியும் அடித்தார். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா பாறையை இரண்டாவதாக அடிப்பது தவறு என்று இறைவசனம் சொல்கிறது தெரியுமா? உங்களுக்கு சொல்றேன், ஒரு அற்புதமான வசனம். எனக்கு அதை முதல்ல வாசிச்ச போது புல்லரித்து போனேன். பிரியமானவர்களே, பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு? அந்த பாறை தான் இயேசு கிறிஸ்து. கைத்தட்டுங்க ஒரு வாட்டி, நல்லா கைத்தட்டுங்க. பாறைதான். என்ன ஃபாதர் சொல்றீங்க? அவர் ஒரு முறைதான் சிலுவையில் அறையப்பட வேண்டும், இரண்டாவது முறை அல்ல. ஆகவேதான் ஆண்டவர் சிம்பாலிக்கா, மறைமுகமா யாவே கடவுள் சொல்றாரு, முதல்ல வந்ததுல பாறை அடிச்சிங்க, தண்ணி குடிச்சிங்க. அந்த பாறை வேற யாரோ இல்ல, இயேசு கிறிஸ்து. அதனால்தான் இரண்டாவது முறை பாறை அடிக்க கூடாது. ஒரு முறை தான் சிலுவையில் அடிக்கணும், இரண்டாவது முறை சிலுவையில் அடிக்க கூடாது இயேசுவை. அதனால்தான் இரண்டாவது முறை பாறை அடிக்காத, பேசினாலே போதும் தண்ணி வரும்னு சொன்னார். ஃபாதர், இயேசுதான் பாறை எங்க போட்டிருக்கு ஃபாதர்? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் போட்டிருக்குது. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர்கள் எழுந்திய அந்த தண்ணீரிலிருந்து அருந்தினார்கள், அந்த பாறையிலிருந்து அருந்தினார்கள். ஏனென்றால் அந்த பாறைதான் இயேசு அப்படின்னு 1 கொரிந்தியர் 10:4 அந்த பழைய ஏற்பாடை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா ஏன் மோசேக்கு அது பாவமாச்சு? அந்த பாறை யாரு? இயேசு கிறிஸ்து. இதை நான் சொல்லல, ஆண்டவர் பவுல் வழியா இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப புரியுதுங்களா? அப்பதான் மோசேவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே கம் டு மை ஆபீஸ் சொன்னார். தண்ணி குடிச்சிட்டாங்க எல்லாரும், ஆனாலும் மோசே என்ன சொன்னாரு? கம் டு மை ஆஃபீஸ். ஆண்டவர் சொன்னார் மோசே கிட்ட, கம் டு மை ஆஃபீஸ். ஆரோனையும் கூட கூட்டு வா. 2 பேரும் போனாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
இல்லையா? நீங்கள் என் பரிசுத்தத்தை மக்களிடம் வெளிப்படுத்துவதை மறந்துவிட்டு உங்கள் மீது என் பரிசுத்தத்தை போட்டுக் கொண்டீர்கள். ஆகவே மோசே, நீங்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் செல்ல மாட்டீர்கள். அதனால இந்த இடத்துல ஒரு சாபம் ஏற்பட்டுச்சு. அந்த சாபத்தோட பேரு மாசா மெரிபா. என்ன சாபம்? மாசா மெரிபா. முதல் முறை மக்கள் ஆண்டவரை சோதித்ததால் விடுதலை பயணம் 17:1-7 அந்த இடத்துக்கு பேரு மாசா. மாசானா மேங்கோ ஜூஸ் கிடையாது. மாசா என்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன? ஆண்டவரை சோதித்தல் அர்த்தம். இரண்டாவது முறை அவர்கள் ஆண்டவரோடு வாதிட்டதால், ஆர்கியூமெண்ட், வாதாடுறோம் இல்லையா, வாதிட்டதால் அந்த இடத்துக்கு பேரு மெரிபா, ஆண்டவரோடு வாதாடுதல் என்று பொருள். மெரிபானா ஆண்டவரோடு வாதாடுதல். ஓகேவா? இப்போ பாலைவனத்துக்கு வரப்போறோம். இன்னைக்கு வாசகம் நான் வாசிச்சேன். இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூயாவியால் அழைத்து செல்லப்பட்டார். கைத்தட்டி நன்றி சொல்லிடுங்க. நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. நல்லா கைத்தட்டுங்க. உற்சாகமே இல்ல. வெரி குட். இன்னும் ஒரு வாட்டி கை வலிக்கிற மாதிரி நல்லா உற்சாகமா. யாவே கடவுள் அவர்கள் 40 நாள் வேவு பார்த்துவிட்டு அந்த நாட்டை குறித்து பொய் தகவலை சொன்னதால் 40 நாட்களை 40 வருட சாபமாக மாற்றினார். ஓகேவா? அது மட்டுமல்லாமல் இந்த மக்கள் உணவுக்காக, இறைச்சிக்காக, தண்ணீருக்காக ஆண்டவரை சோதித்தார்கள், ஆண்டவரோடு வாதாடினார்கள். ஆகவே அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். போதுமா? இது இஸ்ரவேல் மக்களின் சாபமாயிருந்தது. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 40 ஆண்டுகள் சாபத்தை மறுபடியும் 40 நாளாக மாற்றுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கை தட்டுங்க. 40 நாள் பாவத்தை ஆண்டவர் எத்தனை வருஷம் சாபமா மாத்தினாரு? 40 வருஷம் சாபமா மாத்தினார். இயேசு கிறிஸ்து அதே பாலை நிலத்துக்கு போய் அந்த 40 வருஷ சாபத்தை நமக்கு 40 நாள் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார், அருளின் காலமாக மாற்றுகிறார். புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, அந்த பழைய சாபத்தை எல்லாம் உடைக்கிறார். ஒரு சாபமா உடைக்கிறார். முதல் சாபம், சாத்தான் வந்தான். சோறு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிரச்சனை. மண்ணா இறைச்சி, கரெக்டா? தண்ணி. முதல் பிரச்சனை சோறு. சாத்தான் என்ன சொன்ன ஆண்டவரை பார்த்து? இந்த கல்லை அப்பமாக மாற்று சொன்னானா? இயேசு என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? இணை சட்டம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை இயேசு சாத்தானுக்கு பதிலாக சொன்னார். நான் சொன்னேன், சாத்தானை அடிக்கணும்னா எதால் அடிக்கணும்? இறை வசனத்தால் அடிக்கணும். கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. பாத்தீங்களா? அப்ப இயேசு சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் அல்ல, ஆண்டவர் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினால் உயிர் வாழ்கிறான். யாருங்க வார்த்தை? இயேசுதான் இறை வார்த்தை. யோவான் 1:1, தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள். யோவான் 1:14 வசனம், வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இப்ப இயேசு என்ன சொன்னார் சாத்தான்கிட்ட? மனிதன் அப்பத்தினால் அல்ல, வார்த்தையால் உயிர் வாழ்கிறான். யார் வார்த்தை? இயேசுவால் உயிர் வாழ்கிறான். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. பாத்தீங்களா எப்படி அடிச்சாரு சாத்தான? சாத்தான் பார்த்தான், என்ன தெரியுமா நினைச்சான்? ஓ, வசனத்தால் நம்மளை அடிக்கிறாரு அப்படின்னு சாத்தான் ஒரு வசனத்தை எடுத்தான். அடுத்த சோதனை திருப்பாடல் 91 வசனம் 11-12 யூஸ் பண்றது யாரு? சாத்தான் யூஸ் பண்றான். சில நேரம் உண்மையான கிறிஸ்தவர்களை குழப்புவதற்கு சாத்தான் எதை பயன்படுத்துவான்? வசனத்தை பயன்படுத்துவான். நம்ம தெளிவா இல்லைன்னா விழுந்துருவோம். சாத்தான் என்ன தெரியுமா சொன்னா இயேசு கிட்ட? திருப்பாடல் 91 வசனம் 11-12 சொல்லி, இந்த உயரத்திலிருந்து கீழே குதியும் உன் தந்தை ஆகிய இறைவன்
தூதர்களை அனுப்பி உன் கால் கல்லில் இடராதபடி பார்த்துக் கொள்வாரா பார்ப்போம். ஆணவத்தை வெளிப்படுத்த சொல்லுகிறான். நீ யாருன்னு காட்டு. எப்படி? நீ யாருன்னு காட்டு. சில பேர் நம்ம கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா உடனே ஈகோ வந்துடும். யார் தெரியுமா? ஏய் ஏய் யார் தெரியுமா? வந்துச்சா சாத்தா இருக்கிறான்னு அர்த்தம் உள்ள இல்லையா? நம்ம யாருன்னு யாருக்கிட்டையும் காட்ட வேண்டாம். நம்ம யாருன்னு கடவுளுக்கு தெரிஞ்சா போதும், கம்முன்னு போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த யாருன்னு காட்டணும்னு சொல்றான் பார்த்தீங்களா, அதான் கடவுளை சோதித்தல். நீங்களும் நானும் யாரு? அவருடைய உரு, அவருடைய சாயல், அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உலகத்துல நம்ம ஒன்றும் பெரிய கொம்புலாம் இல்லை. படிக்கிறதுனாலையோ சொத்துனாலையோ ஜாதியினாலையோ நம்ம யாருக்கும் கொம்பு முளைக்கல. நம்ம யாரும் பெரிய ஆள் கிடையாது. நான் யார் தெரியுமா அப்படி சொல்லவே கூடாது. அப்படி சொன்னாலே சாத்தானுக்கு அடிமையாயிட்டோன்னு அர்த்தம். சாத்தா அதை தான் இயேசு கிட்ட விரும்பினா, நீ யாருன்னு காட்டு. இயேசு பண்ணாரு, மறுபடியும் வசனத்தாலே அடிச்சார். அவன் ஒரு வசனத்தை வச்சு குழப்புனா, இயேசு சரியான வசனத்தால் அவன் அடிச்சார். இணைச்சட்டம் 6 வசனம் 16 என்ன தெரியுமா சொன்னாரு? உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்காதே. இப்ப ஆண்டவர் எந்த சாபத்தை முறியடிச்சார் தெரியுமா? மாசாவின் சாபத்தை முறியடித்தார். ஹல்லேலூயா! ஐயோ, நல்ல சந்தோஷமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா! எந்த சாபத்தை முறியடிச்சாரு? மாசானா என்ன அர்த்தம்? கடவுளை சோதித்தல். போதுமா? இப்ப இயேசு என்ன சொன்னார் அவனை பார்த்து? உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்காதே. மாசாவின் சாபத்தை முறியடித்தார். ஓகேவா? 3வது வந்தான். என்னடா இவரை ஒண்ணுமே பண்ண முடியலையே, என் காலில் விழுந்து வணங்கு, இந்த உலகத்தையே நான் உனக்கு தரேன். இதுதான் உண்மையிலேயே காமெடி, ஜோக் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்தின் நகைச்சுவை இதுதான். இந்த அண்ட சராசரத்தை படைச்சவரே அவரு. அவர்கிட்ட போய் என் காலில் விழுந்து வணங்கு, இதை நான் உனக்கு தரேன், உன்னுடையதையே நான் உனக்கு தரேன். நம்ம நிறைய நேரம் அப்படிதான் மாட்டிக்கிறோம் சாத்தாங்கிட்ட. இந்த உலகத்தில் தங்கத்துக்காக, வெள்ளிக்காக, நிலத்துக்காக, சொத்துக்காக சண்டை, கொலை, கொள்ளை, பொய் பேச்சு, இல்லையா? இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் கடவுளுடையது. அவர் உங்களுக்கு தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் தருவார். புரியுதுங்களா? அவர் பூட்டியதை யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்ததை யாரும் பூட்ட முடியாது. நம்பிக்கை இல்லாத மக்கள் சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, பொய் சொல்றாங்க, போராடுறாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் தர ரெடியா இருக்கேன், இது எல்லாம் என்னுடையது. ஆனா நம்ம யார் காலில் விழுந்து கிடக்கிறோம்? சாத்தான் காலில் விழுந்து கிடக்கிறோம், இல்லையா? நான் இதெல்லாம் உனக்கு தரேன்னு சாத்தான் சொன்ன உடனே இயேசு பயன்படுத்தின வசனம் எது தெரியுமா? இணைச்சட்டம் 6:13. மன்னிக்கவும், 16. இணைச்சட்டம் 6:13. முதல்ல தான் 6:16. இப்ப அவர் பயன்படுத்தின இணைச்சட்டம் 6:13 என்ன தெரியுமா சொன்னாரு? சிப்பா அப்படின்ட்டார். எப்படி சொன்னாரு? அப்பாலை போ சாத்தானே, இல்லையா? என்கிட்டே வந்து ஜோக் அடிக்கிற, அப்பாலை போ சாத்தானே, உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு மட்டுமே அஞ்சி அவருக்கு மட்டுமே சேவை செய்வாயாக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் எந்த சாபத்தை உடைச்சாரு? அவன் சாத்தான் ஆண்டவரோடு வாதாடினான் இல்லையா? மெரிபாவின் சாபத்தை உடைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, மோசேவின் சாபத்தையும் உடைச்சு மோசேக்கு மன்னிப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். மோசே இறந்த பிறகு அவருக்கு மன்னிப்பு கிடைச்சு மோசே பரலோகத்துக்கு போயிட்டார். மோசே வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே வந்தார். எங்க? தாபோர் மலையில, இல்லையா? மோசேவும் எலியாவும் தோன்றினார். கடைசியில யார் வந்துட்டா வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள? மோசேயும் வந்துட்டார். மோசே மேல இருந்த சாபத்தை ஆண்டவர் உடைச்சிட்டார். கை தட்டுங்க. இதுதான் இயேசு நமக்கு செய்யற அற்புதமான செயல். பாருங்க, இந்த தவக்காலத்துல ஆண்டவர் என் மீது இருக்கிற அத்தனை சாபங்களையும் உடைக்கிறார். அதனாலதான் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணு. ஏன்னா சோத்து பிரச்சனை ஃபர்ஸ்ட் பிரச்சனை. நான்வெஜ்ஜை கண்ட்ரோல் பண்ணு. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன கேட்டாங்க? நான்வெஜ் கொடுன்னு கேட்டாங்க, இல்லையா? ஆணவத்தை காட்டாத, இந்த தவக்காலத்துல தாழ்ச்சியாயிரு, தவக்காலத்துல வாதாடாத, ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லி இந்த 40 நாள் ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும்
பல தலைமுறைகளுக்கு பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 40 ஆண்டுகள் சாபத்தை உடைத்து 40 நாட்கள் ஆசீர்வாதமாய் மாற்றிய கத்தோலிக்க திரு அவை இந்த 40 நாளை நமக்கு அருளின் காலமாக, மகிழ்ச்சியின் காலமாக, விடுதலையின் காலமாக கொடுத்திருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாரும். புரியுதா? இது நாங்க கண்டுபிடிக்கல சார், இது எங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் எனக்கு அருள் கிடைக்குது. நான் இழந்த அருளை பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் இழந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் இழந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன். அதனால இந்த தவக்காலம் நம்ம எல்லாருடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமா இருக்க போகுது. நீங்க இந்த மகிழ்ச்சியின் செய்தி எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லார் இடத்துலையும் சொல்லுங்க. எல்லாரும் இனிமே செய்யட்டும். தவக்காலம் துக்க காலம் இல்லை, எனக்கு அது விடுதலை காலம் இல்லையா? என் குடும்பத்துக்கு மறுபடியும் ஆசீர்வாதம் வரப்போற காலம். ஆகவே இந்த காலத்தில் நம்மை உண்மையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து இறை வார்த்தையின்படி வாழ்ந்து சாபத்தை உடைத்து இயேசு தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். பத்தலையே, ஆசீர்வாதம் பெற போற பிள்ளைங்க மாதிரி சொல்லவே இல்லை யாரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். சத்தமே இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறே. அற்புதம் பல கோடி செய்பவரே,